தினமும் இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு செஞ்சு போர் அடிச்சதுன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப கலர்ஃபுல்லான நல்ல காரமான ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி காம்பினேஷனில் ஒரு கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உடச்ச உளுந்து முழு உளுந்து எது வேணால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கருகிடாமல் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகி வரும். ஸோ 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் 2 காஷ்மீரி வரமிளகாய் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி வரமிளகாய் நல்ல கலர் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மிளகாய் வந்து நல்ல காரம் கொடுக்கும். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்ல ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பூண்டுப்பல் கொஞ்சம் நல்ல சைஸாக இருக்கிற பூண்டுப்பல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இஞ்சியும் பூண்டும் வந்து இந்த கேரட் சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போது இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 கேரட்டை நல்லா தோலெல்லாம் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்படி குக் பண்ணும்போது கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப மசிகிற மாதிரி வேண்டாம், கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கடைசியாக கொஞ்சம் சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நல்ல ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சட்னியோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணியை சேர்த்தாம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா கூட தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி காம்பினேஷனில் ஒரு சூப்பரான கேரட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் சட்னி இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் இங்கே வந்து குள்ளக்கார் அப்படிங்கிற ஒரு அரிசி மாவு தோசைக்கு வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye bye.